ஹலோ கைஸ், வெல்கம் டு ஸ்பெக்டேட்டர். வாட் இஃப் இட் ஹேப்பன்ஸ் கிடையாது, எல்லாமே உண்மை தான். ஐஎஸ்எல் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஸோ இனிஷியலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ஸோ கிட்டத்தட்ட எல்லாருக்குமே அந்த ஒரு ஹைப் கிரியேட் ஆகிடுச்சு. லீ எர்வின் வர போகிறாங்க, லூகாஸ் பிராமிலா வர போகிறாங்க அப்படின்ற மாதிரி. இப்போ ஃபைனலாக அது என்ன தான் ஆச்சு, ரொம்ப அமைதியாக மூவ் ஆச்சுன்னா, ஸோ லீ எர்வின் அண்ட் லூகாஸ் பிராமிலாவோட நியூஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சைலண்ட்டாக மூவ் ஆகிட்டு இருக்கு. எந்த சோர்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த நியூஸ், அதாவது அவங்க வராங்களா இல்லையன்ற மாதிரி அப்டேட் எதுவும் கிடைக்கல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இது மேபி கன்ஃபார்மாக வாய்ப்பு இருக்குது, இல்லைன்ற மாதிரி வயசு வருஷம் தான் மூவ் ஆகிட்டு இருக்கு. எதனா ஒரு அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் எதனா சோர்ஸ் மூலமாக கிடைச்சா கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஆனால் இப்போதைக்கு பொறுத்த வரைக்கும் அல் ஹயத் எஃப்சி, அதாவது லீ எர்வினோட இதுக்கு ஃபார்மர் கிளப்பான அல் ஹயத் எஃப்சி பார்த்தீங்கன்னா லீ எர்வினுக்கு நன்றியை தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அந்த வருஷத்தில் அவர் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஏஜெண்டாக தான் இருக்கார். ஸோ பார்க்கலாம் சென்னை எம்சிக்கு வருவாருன்னு. பட் இப்போதைக்கு இது சைலண்ட்டாக தான் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஒன்ஸ் இதை பற்றி கன்ஃபார்ம் ஆனால் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட சீனியர் நேஷனல் டீமில் ஆல்ரெடி 27 மெம்பர் ஸ்குவாட் இருந்திருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 4 பேர் வெளியே போயிட்டாங்கன்னு சொல்லலாம். சுனில் சேத்ரி ஆல்ரெடி ரிட்டையர் ஆகிட்டாரு. ஸோ எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த மொமெண்ட்டை மறுபடியும் ஃபீல் பண்ண முடியல. அண்ட் மிச்சம் 3 பேர் பார்த்தீங்கன்னா யாருன்னா, சுபஜித் போஸ் இல்லை, அது மட்டும் இல்லாமல் டேவிட் லச்சன்ஹா, அமேர் ரெனவாடே, இந்த 3 பிளேயர் பார்த்தீங்கன்னா ஸ்குவாடில் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். 23 மெம்பருக்கு உட்பட்ட ஸ்குவாட் மட்டும்தான் அப்கமிங்கில் ஜூன் 11 நடக்க கத்தார் மேட்ச் மூவ் பண்ண போகிறாங்க. ஸோ இதில் என்ன முக்கியம்னா, டேவிட் லச்சன்ஹா ஒரு ஐ லீக் பிளேயர், ஓகே. அமேர் ரெனவாடே யங் பிளேயர், சரி ஓகே. சுபஜித் போஸ் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் பேக். ஸோ அவரை ஏன் பார்த்தீங்கன்னா வெளியே விட்டாங்க அப்படின்னு தெரியல. ஸோ சுபஜித் போஸோட பிரசன்ஸ் ரொம்ப முக்கியமாக இருந்திருக்கணும். பட் இகோ ஸ்ரீமாக் பார்த்தீங்கன்னா அவர் விட்டுட்டு 23 மெம்பர் ஸ்குவாடோட கத்தார் மூவ் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க நேரத்தில் ஆல்மோஸ்ட் அவங்க கத்தாருக்காக ட்ராவலிங் மூவ் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த விஷயத்தில் மிச்சம் எந்தெந்த பிளேயர்ஸ் இருக்காங்கன்னா, கோல் கீப்பர்ஸில் பார்த்தீங்கன்னா குர்ப்ரீத் சால்கேத் அண்ட் அம்ரிந்தர்னு சொல்லலாம். டிஃபெண்டர்ஸில் பார்த்தீங்கன்னா அன்வர் அலி, ஜெய் குப்தா, மெஹதாப், நரேந்தர், நிக்கல் அண்ட் ராகுல் பேக்கே அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் மிட்ஃபீல்டர்ஸில் பார்த்தீங்கன்னா அனிருத் தாப்பா, பிராண்டன் ஃபெர்னாண்டஸ், எட்மண்ட் லாரிகா, ஜேக்சன், சாந்தே, லிஸ்டன் கலாசோ, மகேஷ் நோரம், நந்தகுமார், சஹல் அப்துல் சமாத் அண்ட் சுரேஷ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸ்ட்ரைக்கர்ஸில் பொறுத்த வரைக்கும் மன்வீர், ரஹீம், விக்ரம் பிரதாப் சிங் அண்ட் டேவிட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ஸ்குவாடை வச்சு தான் நம்ம அப்கமிங் மேட்ச் கத்தார் எதிர்கொள்ள போகிறோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா, மந்தாரா தேசாய்க்கு நன்றி தெரிவிச்சிட்டாங்க ஈஸ்ட் பெங்கால். ஸோ மந்தாரா தேசாயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ நன்றியை தெரிவிச்சதுனால ஈஸ்ட் பெங்காலுக்கு எப்படி ரொம்ப புகழ்ந்து தள்ளியிருப்பார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஏன்னா அவரோட ஃபார்ம் கப் கிட்டத்தட்ட ரொம்ப நாள் அங்கே சர்வ் பண்ணியிருக்காரு, நல்ல கேம் காமிச்சிருக்காரு. அந்த வருஷத்தில் ஈஸ்ட் பெங்கால் வந்து நான் லீவ் பண்ண போகிறேன். கிட்டத்தட்ட ஈஸ்ட் பெங்கால் அண்ட் அங்கே இருக்கிற எனக்கு சப்போர்ட் பண்ண ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஈஸ்ட் பெங்கால் ஜெர்சியை வேர் பண்ண முதல்ல நான் ரொம்ப மரியாதையை எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அங்கே கிட்டத்தட்ட அங்கே இருக்கிற மெமரிஸாக இருக்கட்டும், ஒரு மேட்சை நான் வின் பண்ணதாக இருக்கட்டும், இல்லை ஒரு மேட்ச் நான் தோற்றதாக இருக்கட்டும், எனக்கு இருந்த சேலஞ்சஸ்ன்ற மாதிரி ஏகப்பட்ட மெமரிஸ் எனக்கு அங்கே இருக்குது. ரொம்ப நன்றி. ஸோ கிட்டத்தட்ட ஒரு வாட்டி இந்த ஃபேன்ஸோட சப்போர்ட் மூலயமா நான் ஒரு மேட்சும் என்னோட ஃபுல் பொட்டன்ஷியலை தான் காமிச்சேனே. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப சப்போர்ட் கொடுத்தாங்க ஈஸ்ட் பெங்கால் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஃபேன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டி தேடி நான் மூவ் ஆகிட்டு இருக்கேன். ஸோ அந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் பெங்காலுக்கான ஒரு இடம் எப்பவுமே ஹார்ட்டில் இருக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்ப சூப்பராக சொல்லியிருப்பாருன்னா, ஏகப்பட்ட மெமரிஸ் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் பெங்கால் என்கிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நான் நம்பிடுறேன், கண்டிப்பாக நம்ம அதாவது ஈஸ்ட் பெங்காலை பற்றி நான் மறக்க மாட்டேன். எப்பவுமே பார்த்தீங்கன்னா நான் ஒன் ஆஃப் த ஈஸ்ட் பெங்கால் பிளேயர் தான்ற மாதிரி சொல்லி நன்றியை தெரிவிச்சிருப்பார் மந்தாரா தேசாய். ஸோ அப்படி பார்த்தா நாளைக்கு இல்லை நாளானிக்கு நம்ம சென்னை எஃப்சி பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ மூலியமாக மந்தாரா தேசாய்க்கு வெல்கம் சொல்லுவாங்க, நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா இவர் தான் ஆகாஷ் அங்கோனுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஒரு ப்ராமிசிங் லெஃப்ட் பேக்காக இருக்க போகிறாரு, வித் எக்ஸ்பீரியன்ஸ் லெஃப்ட் பேக்னு சொல்லலாம். ஏன்னா லெஃப்ட் பேக்கில் இப்போதைக்கு சச்சு சிபே தவிர ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்னா மந்தாரா தேசாய் தான் இருக்க போகிறாரு. கண்டிப்பாக டிஃபென்சிவ் பேக் ஏன் ஸ்ட்ராங்காக இருக்குன்னா, ஸோ இந்த மாதிரி ஃபியூச்சரில் ஆட் ஆன காரணத்தினால தான் கண்டிப்பாக மந்தாரா தேசாயோட வெல்கம் சூன் சென்னை எஃப்சி அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லலாம். சரி ஓகே, மந்தாரா தேசாய் தவிர மிச்சம் என்ன பிளேயர்ஸ்க்கு ஈஸ்ட் பெங்கால் நன்றி தெரிவிச்சிருக்காங்கன்னா, விக்டர் வாசிஸ், அஜய் சேத்ரி, அலெக்சாண்டர் அண்ட் ஃபெல்சியோ ப்ரோன் ஃபோம்ஸ். ஸோ இந்த 5 பிளேயருக்கு பார்த்தீங்கன்னா நன்றி தெரிவிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் ஈஸ்ட் பெங்கால் மேனேஜ்மெண்ட். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ கிட்டத்தட்ட இங்கிலாந்து சேர்ந்த ப்ரீமியர் லீக், இந்தியாவோட இந்தியன் சூப்பர் லீக் அண்ட் சவுத் ஆஃப்ரிக்காவோட எஸ்ஏ ப்ரீமியர் டிவிஷன், இந்த 3 லீகும் பார்த்தீங்கன்னா சேர்ந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கப்னு ஒன்று நடத்திட்டு வராங்க. ஸோ இந்த லீகில் அந்தந்த நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா சர்டன் காம்படிஷன் இருக்கும். அதில் வின் பண்ண கிளப் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து ப்ளே பண்ணுவாங்க. ஸோ இந்த 3 நாட்டோட கிளப்ஸ், அதாவது செகண்டரி கிளப்ஸ்லாம் ப்ளே பண்ணி அங்கே இருக்கிற பிளேயர்ஸ் அவங்களோட எக்ஸ்போஷரை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அந்த வருஷத்தில் ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷன் லீக்கில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளோட பஞ்சாப் எஃப்சியோட செகண்ட் டீம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இங்கே மூவ் பண்ண போகிறாங்க. பஞ்சாப் எஃப்சியோட செகண்ட் டீம், அதுக்கப்புறம் ஈஸ்ட் பெங்காலோட செகண்ட் டீம், முத்தூட் ஃபுட்பால் அசோசியேஷன், இந்த 3 கிளப் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கிளப் அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் நடக்கிறதுக்கு அந்த மேட்சை ப்ளே பண்ணுறதுக்காக மற்ற கிளப்ஸோட மற்ற ப்ரீமியர் லீகோட செகண்ட் கிளப்போட. சரி ஓகே, இதே இதுக்கு நான் அப்டேட் பண்ணேன் அப்படின்னா, ஸோ இந்த சீசன் பஞ்சாப் எஃப்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் பெங்காலை தம்சம் பண்ணிகிட்டே வராங்க. ஈஸ்ட் பெங்காலில் ஒரு கெடு மாதிரி இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா ஐஎஸ்எல்ல கிட்டத்தட்ட பிளே ஆஃப் வாய்ப்பு கிட்ட நெருங்க நேரத்தில் பஞ்சாப் எஃப்சி பார்த்தீங்கன்னா 4-1ன்ற மாதிரி ஈஸ்ட் பெங்காலை தோக்கடிச்சிருப்பாங்க. மறுபக்கம் ஈஸ்ட் பெங்காலோட செகண்ட் டீம் ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷன் டெவலப்மெண்ட் லீகில் பார்த்தீங்கன்னா 2023-24 பஞ்சாப் எஃப்சி த சேம் ஈஸ்ட் பெங்காலை தான் வீழ்த்தி அவங்களோட மெய்டன் டைட்டில் அடிச்சாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆல்ரெடி நான் அப்டேட் பண்ணியிருப்பேன் பஞ்சாப் எஃப்சி அண்ட் அந்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கப்பில் அப்போ ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷனில் எந்தெந்த கிளப்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்ற மாதிரி நான் சொல்லியிருப்பேன், டாப் 3 கிளப். நெக்ஸ்ட் ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பஞ்சாப் எஃப்சியோட அண்டர் 17 டீம் கூட பார்த்தீங்கன்னா ட்ரீம் ஸ்போர்ட்ஸ் சாம்பியன்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா
இந்த சேம் ஈஸ்ட் பெங்காலோட அண்டர் 17 பார்த்தீங்கன்னா பீட் பண்ணியிருக்காங்க. இந்த சீசன் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் பெங்காலில் பஞ்சாப் எஃப்சி டாமினேட் பண்ணியிருக்காங்க, முக்கியமான நேரத்தில் தோக்கடிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ டி குளோப்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம கிரெடிட்ஸ் கொடுத்தாகணும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளா பிளாஸ்டர்ஸ் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா அப்கமிங் சீசன் அவங்களோட ப்ரீ சீசனை தாய்லாண்டில் ஸ்டார்ட் பண்ண இருக்காங்க. ஸோ ஏன்னா லாஸ்ட் சீசன் பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ரீ சீசன் பொறுத்த வரைக்கும் ஸோ துபாயில் அங்கே இருக்கிற ஷார்ஜா ஃபுட்பால் கிளப்ன்ற மாதிரி ஏகப்பட்ட கிளப்பில் டாப் 3 கிட்டத்தட்ட 3 மேட்ச் ப்ளே பண்ணியிருப்பாங்க நம்ம சொல்லலாம். இப்போ அப்கமிங் சீசன் அவங்க பார்த்தீங்கன்னா தாய்லாந்து மூவ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். தாய்லாண்டில் தான் அவங்களோட ப்ரீ சீசன் கப் ஸ்டார்ட் பண்ண இருக்காங்க. ஆக்சுவலாக அவங்களோட ப்ரீ சீசன் கேம்ப் அதுக்கப்புறம் தான் துராந்த் கப்புக்கு கொல்கத்தா வர இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அங்கே பிளேயர்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் லெவல் மூவ் ஆவாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். கிட்டத்தட்ட ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா இவங்களோட கேம்ப் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆக இருக்குது தாய்லாண்டில். ஸோ அப்படி பார்த்தா நம்ம சென்னை எஃப்சி கூட பார்த்தீங்கன்னா நார்விச் சிட்டி எஃப்சி எம்ஓயு சைன் பண்ணியிருப்பாங்க. அப்போ நம்மளும் போக அதிக வாய்ப்பு இருக்கு. ஆனால் ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சு. ஸோ கிட்டத்தட்ட சென்னை எஃப்சி அவங்க ப்ரீ சீசன் கேப் நார்விச் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குன்னு இப்போதைக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம எம்ஓயு சைன் பண்ண காரணத்தினால மேபி நம்ம அங்கே கேம்ப் ஸ்டார்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. இல்லைனா அது நெக்ஸ்ட் சீசன் மூவ் ஆகி அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்ச் ப்ளே பண்ண வாய்ப்பு இருக்குது. எதாக இருந்தாலும் அப்கமிங் துராந்த் கப் முன்னாடி ஏகப்பட்ட டைம் நம்மளுக்கு இருக்குது. ப்ரீ சீசன் கேம்ப் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. ஒன்ஸ் அதெல்லாம் கிட்ட வரும்போது நான் அப்டேட் பண்ணுறேன். நார்விச் சிட்டி எஃப்சி கிட்டத்தட்ட நம்மளோட சென்னை எஃப்சி அங்கே போய் ப்ரீ சீசன் கேம்ப் ஸ்டார்ட் பண்ணுவாங்களா, இல்லை கேரளா பிளாஸ்டர்ஸ் மாதிரி அட்லீஸ்ட் அங்கே ஃப்ரெண்ட்லி மேட்சஸ் ப்ளே பண்ணுவாங்களா நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸோ அப்கமிங் 2 நாளில் மேபி வீடியோஸ் வராமல் இருக்க. ஸோ சாரி, எதனா வேலை இருந்தால் என்னால் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ அந்த வருஷத்தில் இப்போதைக்கு நம்மளோட இந்தியன் டீம் பார்த்தீங்கன்னா கத்தாரை எதிர்கொள்ள போகிறாங்க. ஸோ அந்த நேரத்தில் கத்தாரை வின் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ வாய்ப்பு இருக்குது தேர்ட் ரவுண்ட் மூவ் பண்ண போகிறது. ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்தியன் டீம் பொறுத்த வரைக்கும் இப்போ செகண்ட் பொசிஷனில் இருக்காங்க டேபிளில். அண்ட் நம்மளுக்கு கீழே ஆப்கானிஸ்தான் இருக்காங்க. 2 டீமும் சேம் பாயிண்டில் இருக்காங்க. 1 and only கோல் டிஃப்ரென்ஸ் தான் கிட்டத்தட்ட நம்ம இந்தியன் டீமை செகண்டில் தங்க வச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ அடுத்த மேட்ச் கத்தாரோட பி டீம், அதாவது யங் டீமை பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம். நம்ம அந்த டீமை வின் பண்ணி ஆகணும். மறுபக்கம் சேம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கத்தார் அதாவது ஆப்கானிஸ்தான் அண்ட் குவைத் மேட்ச் நடந்துட்டு இருக்கும்னு சொல்லலாம். குவைத் அண்ட் ஆப்கானிஸ்தான் மேட்ச்சில் பொறுத்த வரைக்கும் குவைத் வின் பண்ணி ஆகணும். அப்போ தான் 1 பாயிண்ட் கம்மியாக இருந்து கிட்டத்தட்ட நம்ம பார்த்தீங்கன்னா தேர்ட் ரவுண்ட் மூவ் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. செகண்ட் பொசிஷனில் ஃபினிஷ் பண்ணி சப்போஸ் ஆப்கானிஸ்தான் வின் பண்ணிட்டா ஸோ கோல் டிஃபரன்ஸ் ரொம்ப கம்மியாக அவங்க ஸ்கோர் பண்ணி வின் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்போ தான் அட்லீஸ்ட் கோல் டிஃபரன்ஸ்லையாச்சும் நம்ம வின் பண்ணி மூவ் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் ஆப்கானிஸ்தான் வின் பண்ணி நம்ம ட்ரா பண்ணின்ற மாதிரி ஆடகடமாக மூவ் ஆச்சுன்னா நம்ம தேர்ட் பொசிஷன் வந்துடும். நம்மளால அந்த பொறுத்திருந்து பார்க்கலாம் நேஷனல் டீம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு. நெக்ஸ்ட் ஸோ சஜல் பக் பொறுத்த வரைக்கும் ஸோ கிட்டத்தட்ட லாஸ்ட் சீசன் இல்லாமல் அதுக்கு முன்னாடி சீசன் எல் கயாட்டிக்கு கிடைச்ச சான்ஸ். நம்மளோட லாஸ்ட் மேட்ச் நசர் எல் கயாட்டி ஈவன் இன்ஜுரியில் இருக்கும்போதே கிட்டத்தட்ட சென்னை எஃப்சிக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். செகண்ட் ஹாஃபில் வந்து தாமஸ் பீரியடில். ஸோ கிட்டத்தட்ட அவருக்கு கோல் கிடைக்கிற நேரத்தில் சஜல் பக் அழகாக அதை கன்வெர்ட் பண்ணியிருப்பார். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். ஸோ இப்போ வந்து ஃபார்முக்கு வந்துட்டாரு, ஸ்டார்டிங்கில் இருந்தால் சூப்பராக இருக்கும்னு. சஜல் பக் ஒரு சூப்பர் பிளேயர். அந்த இன்ஜுரினால கொஞ்சம் சஃபர் ஆனார் அந்த சீசன். இப்போ அவர் பார்த்தீங்கன்னா அப்கமிங் சீசன் முகமதன் ஸ்போர்ட்டிங் கிளப் பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ கிட்டத்தட்ட ஐஎஸ்எல்ல அவங்க போட்டி போட வராங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் முகமதன் ஸ்போர்ட்டிங் கிளப்ல சஜல் பக் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. ஒன்ஸ் அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணா நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ரிசர்ச்க்கு நம்ம நன்றியை தெரிவிச்சாகணும். நெக்ஸ்ட் வாட் இஃப் இட் ஹேப்பன்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ சப்போஸ் நம்ம அவன் கையில் மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸ் மூவ் பண்ணா எப்படி இருக்கும். ஸோ அதை நம்ம ஃபீல் பண்ணி பார்ப்போம்ல. சப்போஸ் இப்போ நசர் எல் கயாட்டி ரிட்டன் நம்ம சென்னைக்கு வந்தால் எப்படி இருக்குன்ற மாதிரி ஃபீல் பண்ணுவோம். ஸோ அதே வந்தால் எப்படி இருக்குன்ற மாதிரி ஒரு வீடியோ தான் அது. ஸோ யாரும் அதுதான் உண்மை. ஸோ கிட்டத்தட்ட போய் எப்படி சொல்றதுன்னா நீங்கள் அது உண்மைன்ற மாதிரி நம்பிடாதீங்க. ஸோ நான் ஒரு வாட்டியும் பார்த்தீங்கன்னா அந்த தம்ப்நெயில்ல கீழே பார்த்தீங்கன்னா நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் வாட் இஃப் இட் ஹேப்பன்ஸ். ஸோ அதை பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிட்டு இருக்கும் வந்தால் எப்படி இருக்கும். ஜஸ்ட் அந்த ஃபீலிங்ஸை தான் நான் எக்ஸ்பிரஸ் பண்ண பார்க்குறேன். மற்றபடி இந்த வீடியோக்கும் அந்த வீடியோக்கும் எந்த டிஃப்ரென்ஸ் சொல்ல. இது பார்த்தீங்கன்னா முற்றிலும் ட்ரூத் தான். ஸோ அது ஜஸ்ட் நம்ம திங்க் பண்ணால் எப்படி இருக்குன்ற மாதிரி தான் வீடியோ. ஸோ பேஸ்ட் ஆன் உங்களோட சப்போர்ட்க்கு ஏற்ற மாதிரி அப்கமிங்கில் நம்ம மேபி அதை ட்ரை பண்ணலாம். இல்லை ப்ரோ எனக்கு குழப்புற மாதிரி இருக்குது, ஸோ எனக்கு இந்த வீடியோவே ஓகேன்ற மாதிரி இருந்தால் அதை நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட ரெஸ்பான்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வாட் இஃப் இட் ஹேப்பன் மொமெண்ட்டை என்ஜாய் பண்ண பார்க்கலாம். ஸோ உங்களோட தாட் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், எதிர்பார்க்குறேன். மேலும் இந்தியன் ஃபுட்பால் நியூஸ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் நியூஸ் தெரிஞ்சுக்க ஸ்பெக்டேட்டரை ஃபாலோ பண்ணிக்கங்க. லெட்ஸ் கோ இந்தியன் ஃபுட்பால்.